மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி அற இலக்கியம். அற இலக்கியத்துல திருக்குறள். திருக்குறள்ல என்ன அதிகாரம் வச்சிருக்கிறாங்கன்னா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் வச்சிருக்காங்க. இது அறத்துப்பால் சார்ந்தது. நம்ம ஒவ்வொரு திருக்குறளா பார்த்துக்கலாம். முதல் குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை எவனோ உயிர்க்கு. அதாவது சிறப்பை தருகிற செல்வத்தையும் தருகிற அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடிய அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை. அது எவனோ உயிருக்குன்னு கேட்கறாங்க. அப்படின்னா எது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அது எதுவும் இல்லைங்கிற பதில நம்ம பெற முடியும். இரண்டாவது, அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தை விட சிறந்த ஆக்கம் இல்லை, அதை மறந்தால் அதனை விட கேடு தருவது வேறு எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அறத்தை விட ஆக்கம் தருவது வேறு இல்லை, அதை மறந்தால் அதனை விட தீங்கு தருவது வேறு இல்லை அப்படிங்கிறார். சரியா? மூன்றாவது குறள், ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். முடிந்த வகையால் அறவினையை செல்லும் இடங்களிலெல்லாம் செய்க. முடிந்த வகையால் அறவினையை இடைவிடாமல் செல்லும் இடங்களிலெல்லாம் செய்க அப்படிங்கிறார். அடுத்து நான்காவது குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. இதுல அறம்னா என்னன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதாவது குற்றமில்லாத மனத்துக்கு குற்றமில்லாத செயல் இருக்குல்ல, குற்றமில்லாத மனம் இருக்குல்ல, அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனைத்து அறமே அதுதான், குற்றமில்லாத. ஒரு முறை இருங்க, நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஆனா மனசிடத்து, அதாவது குறள் என்ன சொல்லுதுன்னா, மனத்துக்கண் மாசில், ஒருவன் தன் மனத்திடத்து குற்றமில்லாதவனாக இருத்தலே அனைத்து அரண், அதாவது அதுவே அறம். எது அறம்? ஒருவன் தன் மனசில் குற்றமில்லாததாக இருத்தலே அல்லது மனதை குற்றமில்லாத நிலையில் வைத்திருப்பதே அறம் அப்படின்னு சொல்ற. மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் உடையவை. ஆரவாரம்னா சத்தம் அப்படின்னு சொல்றோம். ஐந்தாவது குறள், அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் ஒழுக்கா என்றது அறம். அழுக்காறு அதாவது பொறாமை, ஆசை, கோபம், கடும் சொல். பொறாமை, ஆசை, கோபம், கடும் சொல், இந்த நான்குக்கும் இடந்தராமல் இயங்குவதே அறம் அப்படிங்கிறாங்க. இந்த நான்குக்கும் இடந்தராமல் ஒருவன் செயல்படுவதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு குறளும் அறத்துக்கான விளக்கம். சரிங்களா? ஆறாவது குறள், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இப்பொழுதே அறம் செய்க, அப்படி செய்தால் உன் உடல் அழியும் காலத்து அந்த அறச்செயலே துணையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இப்பொழுதே அறம் செய்க, அப்படி செய்தால் உன் உடல் அழியும் காலத்திலும் உனக்கு துணையாக, அழிந்த காலத்திலும் உனக்கு துணையாக இருப்பது அந்த அறம் தான் அப்படிங்கிறாங்க. ஏழாவது குறள், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அப்படின்னா என்னன்னா, ஒரு தேர், ஒரு சிவிகினா பல்லக்குல தூக்கிட்டு போறவங்க, பல்லக்கை தூக்கிட்டு போறவங்களும் பல்லக்கில் உட்கார்ந்துட்டு போறவங்களையும் பார்த்தா அறம் இது என்று சொல்ல தேவையில்லை, அந்த காட்சியை உணர்த்திவிடும் அப்படிங்கிறாங்க. எட்டாவது குறள், வீழ்நாள் படாமை நன்றாற்றில் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒரு நாள் கூட தவறாமல் அறச்செயலை செய்து வந்தால் இந்த அறச்செயலே அவனுடைய வாழ்நாளின் எல்லையை அடைக்கிற கல்லாக இருக்கும். ஒரு நாள் கூட தவறாமல் அறச்செயலை செய்து வந்தால் அந்த அறச்செயலே அவனுடைய வாழ்நாளின் எல்லையை அடைக்கும் கல் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்நாள், அவன் இறந்தா கூட, உடல்ல இருந்தா கூட அவனுடைய செயல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அவனுடைய 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 பேச்சு, அவனை பற்றிய பேச்சு இந்த உலகத்திலிருந்து நீங்காது அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இடம். அறச்செயலினால் வருவது மட்டுமே இன்பம், மற்ற எல்லாம் துன்பமும் புகழும் அற்றவை. அதனால் மற்ற எல்லாம் மற்ற வேறவற்றினால் வரக்கூடியவை எல்லாமே
இன்பத்துக்கு எதிரானதுன்னா துன்பம். அப்புறம் புகழும் இல்லை. இந்த இரண்டுமே கிடையாது. சரி, மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அறச்செயலால் வருவது மட்டுமே இன்பம். மற்றெல்லாம் அறத்துக்கு, அதாவது இன்பத்துக்கு எதிரானதும் புகழும் இல்லாதவை. அப்படின்னு என்னது? துன்பமானவை, அதே நேரத்துல புகழும் தராதவை. கடைசி குறள். செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. அதாவது இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது அறச்செயலே. உயர்பாலதோறும் அரணே அப்படின்னா என்னது? ஒரு உயர்ந்தது எது? அறச்செயல் தான். அப்ப அவன் வாழ்நாள் அதை மட்டும் தான் செய்யணும். செய்யக்கூடாதது அல்ல செய்ய காப்பது எதுனா உயர்பாலதோறும் பழி. பழியை வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் அறச்செயலை செய்வதே உயர்ந்தது. தினமும் செய்ய வேண்டியது அறச்செயலே. செய்யாமல் காக்க வேண்டியது பழிச்செயலே. அதாவது குற்றமுடைய செயல்களை செய்யாமல் காக்க வேண்டும். இதுதான் திருக்குறள். இது 10 திருக்குறள். இந்த திருக்குறளை அப்படியே எழுதக்கூடாது. திருக்குறளை கேட்கறாங்கன்னா, திருக்குறளை 5 மார்க்னு கேட்டா விளக்கம் எழுதுங்க. 1-2 குறளை சாம்பிளுக்கு எழுதுங்க. ரைட்டா? ஆனா இதுவே 10 மார்க்ல கேட்கறாங்கன்னா, திருக்குறளை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு எழுதுவாங்க. இந்த திருக்குறள்ல எது இதெல்லாம் நிகழ்காலத்துக்கு பொருந்தாது, இன்றைய காலத்துக்கு அப்படின்னா, இப்ப பல்லக்குல தூக்கிட்டு போறவனையும் பல்லக்கை தூக்கிட்டு போறவனும் பல்லக்கு கீழே அமர்ந்துட்டு போறவனையும் பார்த்தாவே அறக்காட்சி உணர்ந்துருக்குன்னா அது பொருத்தமில்லாத குறள். அதாவது பல்லக்கில் மேல உட்காந்துட்டு போனா உயர்ந்தவன், அறம் செய்தவன், தூக்கிட்டு போறவன் அறம் இல்லாதவன்னா அப்படி கிடையாது. இப்ப அப்படின்னா இன்னைக்கு இன்றைய நிலைமையில அரசியல்வாதிகள்லாம் உயர்ந்தவர்களா? தவறு செய்பவர்கள்லாம் இன்னைக்கு பெரிய முதலாளிகளா இருக்காங்க. அவரெல்லாம் அறம் செய்தவர்களா? அப்படி இல்லை. அப்படி இல்லை. அது இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம விளக்கலாம். இது போன்ற 1-2 குறளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதே போல வேற ஏதாவது குறளை சொல்ல முடியுமா அப்படின்னா, இன்னாச்சொல் அழுக்காறு அவா வெகுளி கோபப்படாம இருக்கிறது, கடும் சொல் சொல்லாம அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து விட்டு கோபப்படாமல் கடும் சொல் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் மனிதத்தன்மையற்றவன் என்று பொருள். அப்ப இந்த காலத்துக்கு அவ்வாறு இருக்கலாம் என்ற அந்த அறச்செயல் பொருத்தமற்றது. சில இடங்களில் பொருந்தலாம், எல்லா இடங்களிலும் பொருந்தா. ஒருத்தன் தவறு செய்யும் போது, கண் முன்னே வன்முறை செய்யும் போது நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பது என்பது சிறந்த அறச்செயல் அல்ல. அந்த இடத்துல கோவப்படாம அமைதியா இருக்குன்னு அன்னைக்கு வள்ளுவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டா அது அல்ல. இன்றைய காலத்துக்கு அது பொருந்தாது. இந்த 2 குறளை வச்சு நீங்க எழுதலாம். அப்புறம் வேற ஏதாவது குறள் இருக்கா? ஆமா, இது 2 குறளை வச்சு நீங்க அதை எழுதலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறச்செயல் அப்படிங்கிறது அவரு சொல்றது மட்டும் இல்லை. இன்னைக்கு அறச்செயலை வேறு வகையில புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு உதவி பண்றதுதான் அறன்னு மட்டும் புரிஞ்சுக்க கூடாது. அறச்செயல்னா என்னதுன்னா, ஒருத்தனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஒருத்தனுக்கு அவன் நிலையை உணரச் செய்வது. அம்பேத்கர் சொல்றாரு, அடிமையை உணர்த்தி விடு அப்படின்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன? அவனை விழிப்புணர்வு அடைய செய்வதே அறச்செயல் தான். உதவுவது மட்டும் அறம் அல்ல. அரசியல் அறிவும், பொருளாதார அறிவும், இலக்கிய அறிவும், இப்படி அறிவை கொடுத்தலே சிறந்த, அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதே ஒரு அறச்செயல் தான். இன்னைக்கு அறச்செயல்ங்கிறது விழிப்புணர்வு தான். அவனை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய விழிப்புணர்வு தான் சிறந்த அறச்செயல். இலவசம் கொடுப்பதோ அறச்செயல் அல்ல. அதாவது ஒருத்தனுக்கு அவனுக்கு தேவையான காசு கொடுத்துட்டு இந்த நேரத்துக்கு அப்படிங்கிறது இல்லை. உழைப்பு சுரண்டலை செய்யாமல் இருப்பது, அடுத்தவனுடைய உணர்வுகளை மதிப்பது, அடுத்தவனுக்காக உதவுவதை விட அடுத்தவனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வது, ஜனநாயகத்தன்மையோடு வாழ்வது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல். அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியலுக்கான விளக்கத்தை இன்னைக்கு விழிச்சு புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து எழுத முடியும். மாணவர்களே, நன்றி. இந்த திருக்குறள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. நன்றி.